அனைவருக்கும் வணக்கம். இந்த பக்கம் என்னடானா கப்பிள்ஸாக சேர்ந்து ரயில்வே ட்ராக்ல வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஹைவேஸ், இந்த பொண்ணு வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ரோட்டில் பஸ்ஸு காரு வர்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு, டான்ஸ் ஆடிக்கிட்டு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்கள மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளும் போய் ட்ராக்ல டான்ஸ் ஆடலாமே அப்படின்னு ஆடி செத்தா இவங்க வந்து பொறுப்பேற்பாங்களா? ரோட்டில் செத்தா இந்த பொண்ணு பொறுப்பேற்குமா? நீங்களே சொல்லுங்கள். ரயில்வே ட்ராக் எதுக்கு இருக்குது? மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு ட்ரெயின் போகக்கூடிய ஒரு இடம். இப்போ உடனே சொல்லுவாங்க, எங்களை பார்த்து ஃபாலோ பண்ணிடுவாங்களா? அப்போ எவ்வளோ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்களே, அவங்கள பார்த்து மக்கள் பின்னாடியே போயிட்டாங்களான்னு கேட்டால் அவங்களாம் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பக்கம் ட்ரெயினே வராதுன்னு தெரிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ட்ரெயின் வரக்கூடாதுன்னு முன்னக்கூட்டியே காசு கொடுத்து நடிப்பாங்க. உங்களை மாதிரியா? நீங்கள் என்னடானா ட்ராக்கில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு என்னடானா ட்ராக்கில் உட்காந்துட்டு ஒரு ரொமான்டிக்காக ஒரு டான்ஸை போட்டுட்டு மக்களை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப பேர் போய் ரயில்வே ட்ராக்கில் ரோட்டில் செத்துட்டா யார் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா? காவல்துறை இவங்களை கண்டிப்பாக கைது பண்ணி ஒரு 2 நாளாவது உள்ளே வச்சா தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா திருந்துவாங்க. சென்னையில் போன வாரம் மட்டும் 5 காலேஜ் பசங்க வந்து உயிரிழந்திருக்காங்க ரயில் அடித்து. செல்ஃபோன் பேசிட்டு போயிருக்காங்க. அந்த செல்ஃபோன் பேசிட்டு போகிற சின்ன டிஸ்ட்ராக்ஷன்லேயே அவங்க இறந்துட்டாங்க. அப்படின்னா நீங்கள் கேமராவை பார்த்துக்கிட்டே அங்கிட்டும் இங்கிட்டும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து அடிச்சுது அப்படின்னா ஸ்பாட்லேயே செத்து போயிடுவீங்க. உங்கள் குடும்பத்துக்கு வந்து கவர்மெண்ட் அப்போ பொறுப்பேற்கும். ரயில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொத்தாமவே பேசிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ட்ராக்கில் வீடியோ பண்ணுறது, ரோட்டில் வீடியோ பண்ணுறதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. பெரிய சினி ஃபீல்டில் வேறு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க, அவங்க வேறு, நீங்கள் வேறு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களை பார்த்துட்டு 4 பேர் போய் எதுவும் ஆகிட போகுது. ஏன்னா உங்களை தான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. காலேஜுக்கு கூப்பிட்றாங்க. காலேஜுக்கு யாரை கூப்பிடணும் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு படித்த இடத்துக்கு யாரை கூப்பிடணும் அப்படின்னு இப்போ உள்ள காலேஜுகளுக்கு தெரியவே மாட்டுது. இன்ஸ்டாவில் ஒருத்தன் ஃபேமஸாக இருக்கானா, அவன் எந்த ஃபீல்டில் ஃபேமஸ் இருக்கானே தெரிய மாட்டுது. அவனை கூப்பிட்டு போய் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பொண்ணுங்கள்லாம் ஓவன் கத்துறது, இந்த பக்கம் இவனை போய் பக்கத்தில் வந்து இது பண்ணி பார்க்குறது, அவங்களாம் டான்ஸ் ஆடி சாரி